உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் முருகன் உங்களை கைவிடவில்லை என்று அர்த்தம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி தோன்றும். யாரிடமும் மனசை திறந்து பேச முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியாது. மனசுக்குள் மட்டும் 1000 கேள்விகள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? எப்போது என் வாழ்க்கை மாறும்? என்ன தவறு செய்தேன் என்று இரவு தூங்காமல் அழுத நாட்களும் இருக்கும். அப்படி மனசு உடைந்து போன நேரத்தில் ஒரு நிமிடம் மட்டும் முருகனிடம் இப்படி கேளுங்கள். முருகா, நான் எந்த பாதையில் போக வேண்டும் என்று நீயே காட்டிவிடு. என்னை தவறான மனிதர்களிடமிருந்து காப்பாற்று. என் மனக்குழப்பத்தை நீக்கிவிடு. நான் விழுந்தாலும் என்னை கைவிடாதே. இந்த ஒரு வேண்டுதலை மனதார சொல்லும்போது உங்கள் மனசுக்குள் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் முருகன் என்பது வெறும் கடவுள் மட்டும் இல்லை. உடைந்த மனசுக்கு துணை நிற்கும் சக்தி, அழுகிறவர்களை கைவிடாத அருள், இருட்டில் இருக்கும் வாழ்க்கைக்கு ஒளி காட்டும் தெய்வம். பலர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் முருகனை நம்பி அழைத்த பிறகு அவர்களுக்கு தெரியாமலே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆரம்பித்திருக்கிறது. சிலருக்கு வேலை கிடைத்தது, சிலருக்கு குடும்பத்தில் அமைதி வந்தது, சிலருக்கு மன நிம்மதி கிடைத்தது, முக்கியமாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை திரும்ப கிடைத்தது. இன்றைக்கு எத்தனை பேரின் வாழ்க்கையை பார்த்தாலும் வெளியில் சிரிப்பு இருக்கும், ஆனால் உள்ளே 1000 காயங்கள் இருக்கும். சிலர் பண கஷ்டத்தில் தவிக்கிறார்கள். கையில் சம்பளம் வந்தாலும் நிலைக்காது. ஒரு கடனை அடைத்தால் இன்னொரு கடன் வந்து நிற்கும். எவ்வளவு உழைத்தாலும் பணம் தங்காத வாழ்க்கை. சிலர் குடும்ப பிரச்சனையில் உடைந்து போயிருக்கிறார்கள். பாரத் ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசுகள் தூரமாகி இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரியாத நிலை, பிள்ளைகள் பேச்சை கேட்காத வேதனை, உறவினர்கள் புரிந்து கொள்ளாத கஷ்டம். சிலர் நம்பிய மனிதர்களாலேயே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உயிராக நினைத்தவர்கள் கூட ஒரு நாள் விட்டு சென்றிருக்கலாம். நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் அதிக காயம் கிடைத்திருக்கலாம். சிலர் வேலை இல்லாமல் தினமும் கவலையுடன் வாழ்கிறார்கள். படித்தும் வேலை இல்லை. வேலை இருந்தாலும் மன நிம்மதி இல்லை. எப்போது என்ன ஆகுமோ என்ற பயத்தில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலர் உடல்நல பிரச்சனையால் தினமும் மனசுக்குள் போராடுகிறார்கள். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் வலியை மறைத்து வாழ்கிறார்கள். இன்னும் சிலர் காரணமே தெரியாமல் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இரவு தூக்கம் வராது. மனசு மட்டும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கும். யாரிடமும் பேச முடியாது. அழ வேண்டும் போல இருக்கும், ஆனால் கண்ணீரும் வராது. முக்கியமாக என் வாழ்க்கை எப்போது மாறும் என்ற ஒரு கேள்வியுடன் பலர் தினமும் வாழ்கிறார்கள். அதனால்தான் மனிதன் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நேரத்தில் கடைசியாக கடவுளை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி உடைந்த மனசோடு முருகனை அழைக்கும் ஒருவரை முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டம் வரும்போது முதலிலேயே மனிதர்களைத்தான் நம்புகிறோம். யாராவது வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் இதர்கள் கொடுக்கிறோம் ஆறுதல் கூட நம்ம மனசை சரி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்படியெல்லாம் முடிந்து விட்டது என்று தோன்றும் நேரத்தில்தான் மனசு தானாக கடவுளை தேட ஆரம்பிக்கும். அதிலும் முருகனை அழைக்கும் மனிதர்கள் அதிகம். ஏனென்றால் முருகன் என்பது வெறும் கடவுள் மட்டுமில்லை, உடைந்த மனசுக்கு துணையாக நிற்கும் சக்தி. முருகன் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது வேல். அந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை கிழித்து வெளிச்சம் கொடுக்கும் சக்தி.
பல நேரங்களில் நமக்கு என்ன பிரச்சனை என்று கூட புரியாது. ஏன் வாழ்க்கை இப்படி போகிறது என்று தெரியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடைகள் மட்டும் வரும். அப்படி தடுமாறும் நேரத்தில் முருகனை நினைத்து அழைக்கும்போது மனசுக்குள் ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் முருகன் பயத்தை நீக்கும் தெய்வம், குழப்பத்தை தெளிவாக்கும் தெய்வம், விழுந்த மனிதனை மீண்டும் எழுப்பும் தெய்வம். நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் விட்டு சென்றாலும் நான் இருக்கிறேன் என்று மனசுக்குள் நம்பிக்கை கொடுக்கும் சக்திதான் முருகன். அதனால்தான் பலர் கஷ்டத்தில் இருக்கும்போது தெரியாமலே முருகா என்று வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். அது சாதாரணம் இல்லை, அது ஆன்மா தேடும் ஆறுதல். முருகனை அழைக்கும்போது எல்லா பிரச்சனையும் உடனே மறைந்து போய்விடாது. ஆனால் அந்த பிரச்சனையை தாங்கும் மன வலிமையை முருகன் கொடுப்பார். பலர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்வார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் முருகன் காப்பாற்றினார் என்று. சில நேரங்களில் முருகன் நேராக வந்து பேச மாட்டார். ஆனால் ஒரு மனிதர் மூலமாக, ஒரு வார்த்தை மூலமாக, ஒரு அறிகுறி மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். முக்கியமாக முருகனை மனதார அழைக்கும்போது மனசுக்குள் இருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் முருகன் என்பது வெறும் கோவிலில் இருக்கும் சிலை இல்லை, நம்பிக்கை இழந்த மனசை உயிரோடு பிடித்து நிறுத்தும் அருள். பலர் முருகனை நினைத்து கைகளை கூப்பிடுகிறார்கள். ஆனால் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறார்கள். சிலர் பணம் கேட்கிறார்கள், சிலர் வெற்றி கேட்கிறார்கள், சிலர் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் முருகனிடம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், என் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்திவிடு என்பதுதான். ஏனென்றால் தவறான பாதையில் சென்ற மனிதனுக்கு கிடைக்கும் வெற்றியும் ஒரு நாள் வேதனையாக மாறிவிடும். அதனால்தான் முருகனிடம் இப்படி கேளுங்கள், முருகா, எனக்கு நல்லது எது என்று நீயே தெரிந்தவன். நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காட்டிவிடு. என்னை ஏமாற்றும் மனிதர்களை எனக்கு புரியவிடு. என் மனசில் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கிவிடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடைந்து போகாத மனதை எனக்கு கொடு. என் வீட்டில் நிம்மதியை கொடு. என் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க அருள் செய். என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்திவிடு. நான் தவறான முடிவு எடுக்காமல் என்னை காப்பாற்று. என் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் நீ மட்டும் துடைத்துவிடு. நான் யாருக்கும் தீங்கு நினைக்காத மனதை கொடு. என்னை வெறுப்பவர்களையும் மன்னிக்கும் இதயத்தை கொடு. என் வாழ்க்கையை வீணாக விடாதே. நான் விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தியை கொடு. இந்த மாதிரி மனதார பேச ஆரம்பிக்கும்போது அது பிரேயர் மாதிரி இருக்காது. ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் பேசுவது மாதிரி இருக்கும். அதுதான் முருகனுக்கு மிகவும் பிடிக்கும். முருகனிடம் பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை, உண்மையான மனசு இருந்தால் போதும். ஏனென்றால் மனிதர்கள் வெளியில் பேசும் வார்த்தைகளை கேட்பார்கள், ஆனால் முருகன் மனசுக்குள் அழும் சத்தத்தையும் கேட்பார். அதனால் இன்று ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி எதையும் மறைக்காமல் உங்கள் மனசில் என்ன வலி இருக்கிறதோ அதை அப்படியே முருகனிடம் சொல்லுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஒரு உண்மையான வேண்டுதலில்தான் இருக்கும். பலர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், முருகனிடம் இந்த வேண்டுதலை எப்போது சொல்ல வேண்டும் என்று. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் மனசு உடைந்து இருக்கும் எந்த நேரத்திலும் முருகனை அழைக்கலாம். ஏனென்றால் முருகனுக்கு நேரம் தேவையில்லை, உண்மையான மனசுதான் தேவையாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில், சில குறிப்பிட்ட நேரங்களில் மனதார முருகனை நினைத்து பேசும்போது அது நம்ம மனசுக்குள் இன்னும் ஆழமாக பதியும். அதிலும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நேரம், அந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. உலகமே அமைதியாக இருக்கும், மனசும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்.
அந்த நேரத்தில் கண்களை மூடி, முருகா, இன்றைக்கு என்னை நல்லபடியாக நடத்திவிடு என்று சொன்னாலே மனசுக்குள் ஒரு தைரியம் வரும். அதேபோல் இரவு தூங்குவதற்கு முன்பும் இந்த வேண்டுதலை சொல்லலாம். ஏனென்றால் இரவு நேரத்தில்தான் மனசு அதிகமாக பேச ஆரம்பிக்கும். பகலில் மறைத்து வைத்த காயங்கள் எல்லாம் இரவில் நினைவுக்கு வரும். அந்த நேரத்தில் முருகனை நினைத்து, இன்றைக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேன் முருகா, ஆனா என்னை கைவிடாதே என்று மனதார சொல்லும்போது மனசு கொஞ்சம் லேசாக ஆரம்பிக்கும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள் என்று பலர் நம்புகிறார்கள். அன்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து சிவப்பு பூ அல்லது அரளி பூ வைத்து மனதார முருகனை அழைத்தால் அது இன்னும் அதிகமான ஆன்மீக இணைப்பை கொடுக்கும். கிருத்திகை நாள் வந்தால் இன்னும் சிறப்பு. அன்று முருகனை நினைத்து சொல்லும் வேண்டுதல் மனசுக்குள் ஒரு வேற லெவல் நம்பிக்கையை உருவாக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீர்கள். முருகன் உங்கள் குரலை கேட்க பெரிய பூஜை தேவையில்லை, பெரிய மந்திரம் தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. பஸ்ஸில் இருந்தாலும், வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும், கோவிலில் இருந்தாலும், தனியாக அறையில் இருந்தாலும், ஒரு நிமிடம் கண்களை மூடி உண்மையான மனசோடு முருகா என்று அழைத்தாலே போதும். ஏனென்றால் முருகன் தூரத்தில் இருக்கும் கடவுள் இல்லை. உடைந்த மனசு கூப்பிடும் ஒவ்வொரு முறையும் அருகில் வந்து நிற்கும் அருள். பலர் நினைப்பார்கள், நான் இவ்வளவு நாள் முருகனை கூப்பிட்டேன், ஆனா என் வாழ்க்கை இன்னும் மாறலையே என்று. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் எல்லா நேரத்திலும் அதிசயத்தை சத்தமாக காட்ட மாட்டார். சில நேரங்களில் அமைதியாகவே நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார். பலர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் அது சாதாரணம் இல்லை என்று அவர்களுக்கே தோன்றும். சரியாக எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் திடீரென்று ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையில வந்திருப்பாரு. வேலை கிடைக்காமல் அலுத்து போன நேரத்தில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கதவை தட்டியிருக்கும். குடும்பம் உடைந்து போகும் நிலை வந்த நேரத்தில் ஒரே ஒரு பேச்சு எல்லாவற்றையும் சரி செய்திருக்கும். தினமும் அழுத மனசுக்கு ஒரு நாள் காரணமே இல்லாமல் அமைதி கிடைத்திருக்கும். இதெல்லாம் சிலருக்கு கோயின்சிடென்ஸ் மாதிரி தோன்றலாம். ஆனால் நம்பிக்கையோடு முருகனை அழைத்தவர்கள் அதை அருள் என்று உணர்கிறார்கள். ஏனென்றால் முருகன் நேராக வந்து நான் உன்னை காப்பாற்ற வந்துட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் உடைந்து விழும் நேரத்தில் யாரோ ஒருவரின் வார்த்தையாக, ஒரு அறிகுறியாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு தைரியமாக உங்கள் அருகில் வந்து நிற்பார். முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். முருகன் உடனே உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டார். ஆனால் நீங்கள் விழுந்து விடாமல் பிடித்து நிறுத்துவார். நீங்கள் தனியாக அழும் இரவுகளில், உங்கள் மனசு முழுவதும் உடைந்து போகும் நேரங்களில் இன்னும் கொஞ்சம் தாங்கு என்று உள்ளுக்குள் ஒரு சக்தியை கொடுப்பார். அதுதான் முருகன் தரும் முதல் அதிசயம். ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் சரியாகி விடுவது பெரிய அதிசயம் இல்லை. உடைந்த மனசு மீண்டும் நம்பிக்கை பெற ஆரம்பிப்பதுதான் உண்மையான அதிசயம். சில நேரங்களில் முருகன் உங்கள் பிரச்சனையை உடனே எடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் இன்னும் வலிமையான மனிதராக மாற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் முழுவதும் உடைந்து போகாமல் உங்களை பிடித்து நிறுத்தும் இன்விசிபிள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாரு. அதனாலதான் பலர் சொல்வார்கள், எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு சக்தி என்னை காப்பாத்துச்சு. அந்த சக்தியை பலர் முருகன் என்று அழைக்கிறார்கள். இப்போது ஒரு நிமிடம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்து கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் மனசுக்குள் இருக்கும் காயங்களை நினைச்சுக்கோங்க. நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வைத்த வலிகளை நினைச்சுக்கோங்க. தூங்காமல் அழுத இரவுகளை நினைச்சுக்கோங்க.
உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்ற மனிதர்களை நினைச்சுக்கோங்க. எவ்வளவு போராடியும் சோர்ந்து போன அந்த நாட்களை நினைச்சுக்கோங்க. இப்போது அனைத்தையும் முருகனிடம் ஒப்படைத்து மனதார இப்படி கேளுங்கள். முருகா, நான் இனிமேல் எந்த பாதையில் போக வேண்டும்? என்னை கைவிடாமல் நீ மட்டும் கூடவே இரு. என் வாழ்க்கையை வீணாக விடாதே. இந்த கேள்வியை கேட்ட பிறகு அவசரமாக எதையும் யோசிக்காதீர்கள். ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். உங்கள் மனசு என்ன சொல்கிறது என்பதை கவனிங்க. சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ள திடீரென்று ஒரு அமைதி வரும், ஒரு நம்பிக்கை வரும், எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு உணர்வு வரும். அது சாதாரணம் இல்லை. ஒருவேளை அது முருகன் உங்களுக்கு தரும் அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் முருகன் எல்லா நேரத்திலும் வார்த்தைகளால் பேச மாட்டார். சில நேரங்களில் மன அமைதியாக பேசுவார், சில நேரங்களில் தைரியமாக பேசுவார், சில நேரங்களில் ஒரு நம்பிக்கையாக உங்கள் உள்ளுக்குள் நிற்பார். நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். அதனால் இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தனியாக இல்லை, முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். உடைந்த மனசை மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். முருகனை முழு மனதோடு நம்புகிறவர்கள் கமெண்டில் ஓம் முருகா என்று எழுதுங்கள். இந்த வீடியோ இப்பொழுது யாரோ ஒருவருக்கு மிகவும் தேவைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் தவறாமல் பகிருங்கள். நன்றி.